வெல்கம் டு ஸ்ரீயோகம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா போகர் ஏழாயத்தோட முதல் காண்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் சமாதி உத்தி அப்படின்னு பாடிக்காரு போகர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சமாதி உத்தி விருத்தியே பகரனவே எனையாண்ட ஏற்றமாம் காளாங்கி நாதர்தாமும் பருத்தியே பக்குவம் பார்த்து எனக்கு சொன்னார். அதாவது இவருடைய குருநாதர் காளாங்கிநாதர் பார்த்திங்கன்னா அந்த வாசியை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. எப்படின்னு சொல்கிறாரு, பக்குவம் பார்த்து எனக்கு சொன்னார். அவர் அதை அனுபவப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறாரு. பாரென்றார் வாசியைத்தான் பூரணத்தில் லயிக்க. பாரென்றார் வாசியைத்தான் பூரணத்தில் லயிக்க. பாருங்கள், வாசி பூரணம்ங்கிற இந்த தலையில் பூரணமாக இருக்கிற அதாவது வாசியை கொண்டு போய் மேலே ஃபுல்லாக நிறுத்தினோம்னா பார்த்திங்கன்னா அதுதான் பூரணம். இது அந்த பூரணத்தையே லயித்திருக்க சொல்லி மருத்திய கண்ணிமைக்குள் வாயில் கலக்கும். அப்போ அங்கே போய் லயிச்சாலே போது அந்த அமிர்தம் பார்த்திங்கன்னா கண்ணிமைக்குள் இமைக்கிறதுக்குள்ள வாயில் கலக்கும் அப்படிங்கிற. அப்போ அந்த நாக்கில் இறங்கிடு, நம்ம வாயில் இறங்கிடு அப்படிங்கிற. அந்த அமிர்தம் நம்ம வாயில் இறங்கிடு. மறுவை இரண்டும் பிறந்திருந்த விந்து இதுதான் அப்படிங்கிற. மறுவை இரண்டும் பிறந்திருந்த வித்து இதுதான் அப்படிங்கிற. மறுவை இரண்டும் பிறந்திருந்த வித்து இதுதான் அப்படிங்கிற. பிறந்து இருந்ததுக்கான விதை இதுதான் அப்படிங்கிற. அதாவது இந்த அகார உகாரங்கிற விந்து நாதம் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த அமிர்தம் அப்படிங்கிறாரு. இதுதான் நம்ம பிறப்புக்கு இறப்புக்கு காரணமான விதை வித்து அப்படிங்கிறார். இது மூலமே இதுதான் அப்படிங்கிறாரு. இது அந்த அமிர்தத்தை சொல்கிறார். மருத்துமே மௌனத்தை விடாதே என்றார், மகத்தான இவை இரண்டும் பிறப்புமாச்சே அப்படிங்கிறார். மௌனத்தை மருத்துமே மௌனத்தை விடாதே என்றார். மௌனத்தை என்னைக்கு விடாதேங்கிற. மௌனம்னு அந்த பயிற்சி. ஒளி என்றால் மௌனம். அப்போ இந்த ஒளியை காண்கிறத விடாதே, மகத்தான இவை இரண்டும் பிறப்புமாச்சே அப்படிங்கிறார். அதாவது மௌனமும் பூரணமும் இது என்ன, மகத்தான இவை இரண்டும் பிறப்புமாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மௌனத்தையும் பூரணத்தையும் பார்க்காம விட்டோம்னா பிறப்புமாக அப்படிங்கிறார். அதாவது அந்த மௌனத்தையும் விடாதே என்றால் மகத்தான இவை இரண்டும் பிறப்புமாச்சு அப்படிங்கிறார். அதாவது மௌனத்தை விடாதே. அப்போ மௌனத்தையும் பூரணத்தையும் விட்டேன்னா கண்டிப்பாக பிறப்பாகும், பிறப்பு கிடைக்கும், மறுபடியும் பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறவாமல் ஞானத்தில் கூடு. அதாவது பிறவாமல் ஞானத்தில் கூடு விரக்தியாம் தூரமல்ல புகழ்ந்த நாளம் அப்படிங்கிறார். அதாவது விரக்தியாம் தூரமல்ல புகழ்ந்த நாளம் மறவாமல் எந்நாளும் வாழ்வாய் நீதான் மாசற்ற நாளம்பார் சரமோடு போது கரவாமல் கண்டத்தை கருத்தை வைத்து கடிந்துமே ஓடுவதை கடுகிப்பார் தவறாமல் கைக்கணிவோல் நாளும் தோற்றும் நாதார்ந்த மணித்தாயும் அழைப்பால் பாரே. இந்த பாட்டோடைய இது பார்த்திங்கன்னா புகழ்ந்த நாளம் அப்படிங்கிறாரு. இந்த வாசி யோகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூச்சுக்காற்று ஓடுற இந்த ரத்த நாளம், இந்த நம்ம ரத்த நாளத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் போயிட்டுருக்குது. இதை பாரு அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன விஷயம் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நாளம் பாரு சரமோடு போது அப்படிங்கிறார். இந்த நாளம்ங்கிற இந்த ரத்த நாளத்தை பார்த்து சரமோடு ஓது அப்படிங்கிறார். இந்த மூச்சுக்காற்று வாசியோட அதை ஓது அப்படி வாசியை வச்சு பண்ணு, எல்லாமே வாசி பயிற்சி தான். கரவாமல் கண்டத்தை கருத்தை வைத்து வரும். கண்டத்தில் கருத்தை வச்சு கண்டத்தில் ஊனி நின்று மேலே பார்க்கும்போது என்ன ஆகுங்கன்னா, கைக்கணிவோல் நாளும் தோண்டும் அப்படிங்கிறார். அதாவது அந்த 4 மூச்சு கண்டத்தில் வச்சு இது பயிற்சி பார்த்திங்கன்னா பயிற்சி தெரியாமல் பண்ண முடியாது. இது கண்டத்தில் இருந்து நீ பார்க்கும்போது இந்த 4ங்கிற அந்த 4 மூச்சு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகுது வருங்க. மூக்கு வழியாக வெளியே வர அந்த வீணாகி போகிற 4 மூச்சுமே தோணும். அது எப்படி போகுது, ஏன் வேஸ்ட் ஆகுங்கிறது தெரியும். அதையும் நம்ம திருப்பி டைவெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பூரணமும் மௌனமும் கைகூடும். பாரென்ற நாளையே பார்க்க வேண்டால் பண்பான வகையெல்லாம் சொல்ல கேளு. அப்போ அந்த நாளை பார்க்கறதுக்கு பண்பான வகையெல்லாம் சொல்ல கேளு. காரென்ற காலையே மாலை வேண்டாம். அப்போ அந்த நாளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வழின்னு பார்த்திங்கன்னா, காலையிலையும் மாலையிலையும் எல்லாம் தேவையில்லை. கூடியதோர் கூட்டங்கள் கலக்க வேண்டாம். கூட்டத்தில் போய் உட்காந்துக்காத. எனக்கு ஆசிரமத்தில் அங்கே 1000 பேர் செய்கிறேன், 500 பேர் செய்கிறேன், நாங்கள்லாம் ஒன்றா போய் தவம் பண்ணோம், இந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. நாரென்ற நிசியான நடுச்சாமத்தில் பாருங்கள், நாரென்ற நிசியான நடுச்சாமம் நடுச்சாமத்தில் சொல்கிறார். அதாவது நைட்டு 12 மணிக்கு நலங்காமல் அசைவற்றை இருந்து பாரு அப்படிங்கிறார். அசைவற்று இருந்து பாரு, அசையாமல் உட்காந்து பாரு. கோர் என்ற கோலத்தை கூட்டி பார்த்து குமிழியாம் தளத்தில் நின்று குறித்து நோக்கே அப்படிங்கிறார். கோர் என்ற கோலத்தை கூட்டி பார்த்து அப்படிங்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோலம்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாசி தான் கீழிருந்து மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு ஆதாரமாக வர்ற மேலே நோக்கி அந்த இடத்துல நம்ம பீனியில் இருக்கிற ஏரியாவில் நின்று கருவறையில் நின்று பார்த்திங்க குமிழியாம் தளத்தணும். குமிழி தளம்னு பார்த்திங்கன்னா அந்த பீனியல் ஏரியா தான். அந்த ஆழம சரியாக பார்த்திங்கன்னா குமிழியாம் தளத்தில் நின்று குறித்து நோக்கே அப்படிங்கிறது. அங்கே நின்று கவனித்து பாரு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறது. இப்படி சொல்கிறாரு. நோக்கியே நிலைத்து நின்ற கண்டத்துள்ளே
நோக்கியே நிலைத்து நின்ற கண்டத்துள்ளே நுட்பமாம் அச்சரம் 16 தன்னில் அருமையாக சொல்ல வருங்க. கண்டத்துள்ள நுட்பமாம் அச்சரம் 16 தன்னில் ஒக்கியே ஒன்று நின்றால் உயிரே ஆகும். அடையப்பா, அதாவது இது பாருங்க, நான் நடுமூலம் என்ன சொல்கிறோம், விசுத்தி எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்கிறாரு பாருங்க. கண்டத்துள்ளே நுட்பமாம் அச்சரம் 16. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அச்சரம் என்னன்னு புரியும்னு பார்த்தீங்கன்னா, கண்டத்துள்ள பார்த்தீங்கன்னா விசுத்தியில் வந்து 16 இதழ் தாமரை, 16 இதழ் தான் 16 அச்சரமாச்சு. 16 விதமான ஹார்மோன்ஸ் இங்கே சுரக்குது. மேஜர் ஹார்மோன்ஸ்லேருந்து சப் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 அச்சரம் தண்ணில் ஒக்கியே ஒன்றி நின்றால் உயிரே ஆகும். அங்கே மனசு ஒன்றி நின்றுச்சுன்னா உயிரே ஆகும். அதுதான் உயிர், வாசி. இந்த இடம் என்னத்துக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, விசுத்தி வந்து வாசியோடைய இடம் பார்த்தீங்கன்னா வாயுஸ்தானம். அதாவது இங்கே தேயுன்னா ஹார்ட்டு, இங்கே வந்து வாயு. அப்போ வாயுவோட இடமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டம் தான். அப்போ இந்த கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரே ஆகுங்கிறாரு. இதுக்கு வேற ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. வேறு இடத்துல பார்த்திங்கன்னா இதே வந்து போகர் அகத்தியில் வேற ஒரு இடத்துல இந்த கண்டம், அப்போ சிற்றறிவான கண்டம்னே சொல்லுவாங்க. அப்போது இது மெயின்னா இது பிரான்ச் ஆஃபீஸ் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு பயிற்சியும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதை புரிஞ்சிட்ட போது உள்ளாரில் வகாரம் நிற்கும், உள் ஆறில் வகாரம் நிற்கும் சாகு பொய்யாம் அப்படிங்கிறது. உள் ஆறில் வகாரம் நிற்கும், அது வந்துருச்சு வருங்க. வாசித்த வகாரம் சொல்கிறார். வகாரங்கிறது இங்கே தெரியும் உங்களுக்கு, நமச்சிவாயத்தில் இங்கே வா வரும். இது எல்லாம் புரியாமல் பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துலேருந்தே உழப்ப ஆரம்பித்தார். நான் மூலாதாரத்துலேருந்தே மண் நிலம் நீர் நெருப்பெல்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து இங்கே வந்துடும், அநாகதத்துக்கு வந்து காற்று. அப்போ இது வந்து மேலே வந்துடுவானுங்க, ஆகாயன்றுவானுங்க. உடனே கழுத்தை வந்து ஆகாயமாமா. இப்போ என்ன சொல்கிறாரு, எத்தனை விளக்கம் கொடுக்குறது பாருங்க. ஒன்றி நின்றால் வகாரம் நிற்கும், வகாரங்கிறது இந்த இடம் விசுத்தி, மூச்சு நிற்கும். அப்போ சாகு பொய்யாம், இந்த இடத்துல நிற்கும்போது சாகு பொய்யுங்கிறார். இது வந்து எவ்வளோ அருமையான ப்ராக்டிஸ் தெரியுங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இதை திரும்ப இப்போ கேட்டிங்கன்னா போதும், திரும்ப கேட்டிங்கன்னா போதும், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சிடு. பாருங்க, தாக்கியே கைக்கு விட்டால் நானும் காணும், நாள் வீதி தனில் நின்று வாசி ஓட்டி. அப்போ அங்கே தாக்கியே நின்னோம்னா அந்த கண்டத்தை தாக்கி நிற்கும் போது என்னாங்கன்னா அந்த 4 மூச்சு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற 4 மூச்சும் வந்து நம்மளுக்கு தெரியும். நாளும் காண்போம், நான்கும் காணும், நாள் வீதி தனில் நின்று வாசி ஓட்டி முக்கியே தாய் காண்பால் 3ஆம் வீதி, மூக்கியே தாய் காண்பால் 3ஆம் வீதி, முப்பால் எல்லாம் வெளியாம் முன்பின் ஆமே அப்படின்னு முடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளும் பார்த்தீங்கன்னா 4 வீதியில் தனி நின்று வாசி ஓட்டி அப்படிங்கிறாரு மேலே. இது வந்து அஷ்டாங்கம். இது 4 வீதிங்கிறது பார்த்தீங்கன்னா தேரோட வீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கிரிவலப்பாதை. எத்தான் சொல்கிறாங்க, 4 வீதிதனில் வாசி ஓட்டிங்கிறாரு. மூக்கியே தாய் காண்பால் 3ஆம் வீதி அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பயிற்சி நடுஜாமத்தில் பண்ணுற சொல்கிறாரு. காலையிலையும் வேண்டாம், நைட்டும் வேண்டாம், நடுநிசையில் வந்து இதை பண்ணு அப்படிங்கிற. இது வந்து எதுக்கு சொல்கிற நல்லா பாருங்கள், சமாதி உத்திங்கிற, சமாதி நிலைக்கு உண்டான உத்தி இது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பழகிக்கணும். பேசிக்ஸ் பழகிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இந்த நடுஜாம பயிற்சிங்கிறது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இருந்தாலும் அதையும் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதுதான் சித்தர்களுடைய வேலை. நம்ம இதை கொடுத்துருக்காங்க, இதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, ஃபஸ்ட்டு இது எல்லாமே முப்பு நீர் முப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆராதாரம் மேலாராதாரம் அஷ்டாங்கம் எல்லாமே முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கெல்லாம் உள்ளே போகணும். இது வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து பொறுமையாக செய்ய சொல்கிறோம். தெரியாமல் நம்ம வந்து குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகளும் வரும். முக்கிய தாய் காண்பால் 3ஆம் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது வீதிங்கிறது பார்த்தீங்கன்னா சுழுமுனை பாதை. இந்த இடங்களையும் இல்லை பின்களையும் இல்லை, சுழுமுனையில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீதி அப்படிங்கிறது. இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீனியிலிருந்து மறுபடியும் மேலே போகும். இது வந்து உச்சி வரைக்கும், தலை உச்சி வரைக்கும் இந்த பாதை இருக்குது. அதுதான் அங்கே தான் சொல்கிறாரு, முப்பால் என எல்லாம் வெளியாம் முன்பின் ஆமை அப்படிங்கிறார். முப்பால் எல்லாம் வெளியாம் முன்பின் ஆமைங்கிறது. அந்த பீனியிலிருந்து நாம் மறுபடியும் இந்த 3ஆம் வீதிங்கிற சுழுமுனையோட எக்ஸ்டென்ஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த முப்பாலையும் உணர முடியும் அப்படிங்கிறார். முப்பாலுங்கும் போது பார்த்திங்கன்னா ஒளிப்பால் வெளிப்பால் வெளி ஒளிப்பால் இந்த 3ம் கலந்தது தான் பார்த்திங்கன்னா முப்பால். இது வந்து முன்னும் பின்னும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே சயின்ஸை தான் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற மூளையோடைய சயின்ஸு தான் சொல்கிறாரு. இது மறுபடியும் திரும்ப கேளுங்க. நன்றி.